ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் லீவ நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ண போறீங்க. நான் சூப்பரான ஒரு நாவல் கொண்டு வந்திருக்கேன். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி வியூவர்ஸ் மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட நாவல் சேனலுக்கு இன்னும் ஒரு 300 மெம்பர்ஸ் வந்துட்டா 1000 மெம்பர்ஸ் வந்துருவாங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. என்னோட யூடியூப் சேனல் ஒரு ரெகக்னைஸ்டு யூடியூப் சேனல் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மீ. இப்போ அவங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ளே போகலாம். இந்த நாவல் எதை பற்றினது அப்படின்னா ஒரு சூப்பரான இந்த நாவல் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாவலோட பார்ட்ஸ் அப்கமிங் பார்ட்ஸ்லாம் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நான் இந்த நாவலை ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக இந்த நாவல் வேறு லெவலுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாவலை கண்டிப்பாக என்னால் ஒரே பார்ட்டில் முடிக்க முடியாது. ஸோ நிறைய பார்ட்ஸாக தான் கொண்டு போக முடியும். இந்த நாவல் ஒரு சூப்பரான ஜர்னலில் கொண்டு போயிருக்கேன். ஸோ ஹாரர், மிஸ்டீரியஸ், த்ரில்லர் எல்லாமே இருக்கும். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப நேரம் பேசாமல் வாங்க சூப்பரான நாவலுக்குள்ளே போயிடலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள், அவற்றை ஒட்டி விரிந்திருந்த காடுகள், அந்த காடுகளுக்குள் அடங்கியிருந்த ஒரு சின்ன கிராமம். கிராமத்தின் எல்லையிலிருந்து கொஞ்சம் தள்ளி முள்வேலிகளும் காட்டு மரங்களும் சூழ ஒரு பழைய அரண்மனை. இப்போ பெயருக்கு மட்டும் அது அரண்மனை. அந்த அரண்மனையோட பெரிய வாசல் கதவு காலம் கடந்து நிறைய நினைவுகளோடையும் கீறல்களோடையும் நின்னது. அரண்மனைக்குள்ள வயது 70 தாண்டிய நரசிம்மன் ஐயா, அவருடைய மனைவி மீனாட்சி அம்மா, மேலும் 2 வேலைக்காரர்கள் கோவிந்தன் மற்றும் பாப்பாத்தி. அவங்களோட பிள்ளைங்கள்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த அரண்மனையில் இப்போ மனிதர்களை விட நினைவுகள் தான் அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர் ஒரு காலை பொழுது. நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? காரோட ஸ்டியரிங்கை பிடிச்சபடி அரவிந்த் கேட்டான். ஆமாம், சவுத் தமிழ்நாடு சைடு வெஸ்டர்ன் கேட்ஸ் பேஸில் ஒரு சூப்பரான வில்லேஜ். கேமரா பேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கீர்த்தி சொன்னான். என்னது, கிராமமா? மாயா சிரிச்சா. ஓகே, இன்டர்நெட் சிக்னல் இருந்தால் சரி. சிக்னல் இல்லைன்னா தான் இங்கே ரியல் டாக்குமெண்டேஷனே கிடைக்கும். கார்த்திக் சொன்னதும் மாயா அவனை பார்த்து சிரிச்சா. நீ ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே அட்வென்ச்சர் மாதிரி தான் உனக்கு தெரியும். அவங்க எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு காலேஜில் ஜுவாலஜி, வைல்டு லைஃப், பயாலஜி அண்ட் கன்சர்வேஷன் படிக்கிற ஃபைனல் இயர் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட ப்ராஜெக்ட் சாம்பல் அணில் பற்றினது. அது மட்டும் இல்லாமல் ரேர் பட்டர்ஃப்ளைஸ், ஃபாரஸ்ட் வில்லேஜ் எக்கோசிஸ்டம். அப்பா, ஓகே. ஏர்லி மார்னிங் ஷூட் இல்லைன்னா அந்த அணில் வெளியில் வரவே வராதில்ல, அரவிந்த் சொன்னான். சிட்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம டெய்லி ட்ராவல் பண்ண முடியாது. கீர்த்தி இப்போ மேப்பை ஜூம் பண்ணிக்கிட்டே சொன்னான். அப்படின்னா வில்லேஜ்லேயே ஸ்டே பண்ணணுமா என்ன? மாயா மெதுவாக கேட்டா. கார்த்திக் சிரிச்சான். ரிசர்ச்சுக்கு தானே வந்தோம், ரிசார்ட்டுக்காக வந்திருக்கோம். இப்போ கார் வில்லேஜுக்கு பக்கத்தில் போய் நின்னது. மண் சாலை, 2 பக்கமும் மரங்கள், தூரத்தில் மேகம் மூடிய மலைகள். அப்பா, இந்த கிராமம் ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, கீர்த்தி சொன்னான். அமைதியாக இல்லை, ரொம்ப அதிகமான அமைதியாக இருக்குது, அரவிந்தன் அதை திருத்தி சொன்னான். அவங்க வாடகைக்கு எடுத்த வீடு ஒரு பழைய வீடு. வீட்டுக்காரர் சொன்னார். காலையில் சீக்கிரமாக காட்டு பக்கம் போயிடுங்க, கவனமாக போங்க. அந்த பக்கம் சில இடங்கள்லாம் இருக்குது. அணில்கள் நடமாட்டம் காலையில் தான் அங்கே அதிகமாக இருக்கும். சரிங்கண்ணே. என்ன இடங்கள் அங்கிள் அது? மாயை கேட்டா. இப்போ வீட்டுக்காரர் கொஞ்சம் தயங்கினார். ஒன்றும் இல்லைம்மா, கிராமம் இல்லை, அதெல்லாம் பழைய விஷயம். உங்களுக்கு தெரியாதுல்ல, புது இடத்துக்கு போய் ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்க கூடாதுல்ல, அதனால தான் சொன்னேன். வழி தெரியாதுல்ல. அதே நேரம் அரண்மனையோட மேல் மாடியில் நரசிம்மன் ஐயா ஜன்னல் வழியாக காட்டை பார்த்துட்டு இருந்தார். இந்த ஊருக்கு யாரோ வெளியாட்கள் வந்திருக்காங்க போல், அவர் மெதுவாக சொன்னார். மீனாட்சி அம்மா திரும்பி பார்த்தா. தெரியல, ஏதோ ஆராய்ச்சி பண்ணுற மாணவர்கள் போல். ஆராய்ச்சியா இல்லை வேறு ஏதாவது தேடுறாங்களா? நரசிம்மனோட குரலில் ஒரு பழைய பயம். கோவிந்தன் மெதுவாக சொன்னான். ஐயா, அந்த காடு இப்போ முன்ன மாதிரி இல்லையா? நரசிம்மன் ஐயா ஜன்னலை மூடினார். இருக்கக்கூடாது, திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிருமோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு. வெளியில் காட்டு சத்தங்கள். மாயா இப்போ மெதுவாக பேசினா. அப்பா, இந்த அமைதி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ புது இடம் இல்லை, அப்படி தான் இருக்கும், கார்த்திக் சிரித்தான். அரவிந்த் கேமராவை க்ளீன் பண்ணிக்கிட்டே சொன்னான். நாளைக்கு காலையில் தான் நம்மளுக்கு டைம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். கீர்த்தி விண்டோ வழியாக அந்த காட்டை பார்த்தா. அந்த காட்டுக்குள்ளே ஏதோ அசைந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி விரிந்திருந்த அந்த காடு காலம் கடந்து கூட மனிதனை அனுமதிக்காதது போல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த வில்லேஜில் சாயந்தரம் நேரம் அரவிந்த் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டான். அங்கிள், நீங்கள் அந்த பக்கம் போயிருக்கீங்களா? எந்த பக்கம் தம்பி? அதான் இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய அரண்மனை, அந்த பக்கம்தான். இப்போ வீட்டுக்காரர் கொஞ்சம் தயக்கமாக சொன்னார். போனதில்லையேப்பா. அது மட்டும் இல்லை,
அங்கே யாரும் போக மாட்டாங்க. அவர் குரலை தாழ்த்தி சொன்னார். ஏன்? அதெல்லாம் அப்படிதான்ப்பா. அரண்மனையோட வாசல் கதவு பெரும்பாலும் மூடியே தான் இருக்கும். வெளியாட்கள் யாருமே அதுக்குள்ளே நுழைஞ்சதே இல்லைப்பா. உள்ளே இருக்கிறவங்க நரசிம்மன், வயது கடந்த அந்த அரண்மனையோட ஒரு வாரிசு. மீனாட்சி அவரோட மனைவி. கோவிந்தன், அவன் ஒருத்தன் தான் வெளியுலகத்தோட தொடர்பு வச்சுருக்கிற ஒரே ஆள். பாப்பாத்தி வீட்டுக்குள்ளே இருக்கிற சமையல்காரி. இவன் தான் வெளியில் வந்து அப்பப்போ ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிட்டு போவான். ஆனால் அவனும் எப்போ வரான் எப்போ போகிறான்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வருவான், மளிகை கடையில் வந்து பொருள்கள்லாம் வாங்கிட்டு போவான், அவ்வளவுதான். சொன்னபடியே ஹவுஸ் ஓனர் அவர் வீட்டுக்குள்ளே போயிட, என்னன்னே தெரியல, அந்த அரண்மனையை பார்த்தா வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்குல்ல, மாயா சொன்னான். ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், எப்போவுமே மூடியே இருக்குது, ரொம்ப டூ குவைட்டாக இருக்குது. நம்ம வந்தது ரிசர்ச் வேலைக்கு, நம்மளுக்கு என்ன கதையாக தேவை, ஸ்டோரி எழுதவா வந்திருக்கோம், கார்த்திக் சொன்னான். அதே நேரம் அந்த நேரம் ஜன்னல் வழியாக அந்த அரண்மனை மங்கலான வெளிச்சத்தில் தெரிந்தது. மாயா அதை பார்த்தபடி சொன்னான். ஏன் அங்கே இருக்கிறவங்க யாருமே வெளியில் வர மாட்டேங்கிறாங்க? இவங்க இங்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அங்கே அரண்மனையில் பாப்பாத்தி அடுப்பில் சமைச்சிட்டு இருந்தா. அதான் அந்த பசங்க தான் வெளியூர்கார பசங்கம்மா, ஏதோ ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்கல்ல. நரசிம்மன் இப்போ மெதுவாக சொன்னான். ஆமாம் ஆமாம், இந்த காடு யாருக்காகவும் தன்னோட ரகசியங்களை திறக்காது. கோவிந்தன் தலை குனிஞ்சிட்டே பேசினான். ஐயா, ஆனால் யாராவது இந்த காட்டை தேட ஆரம்பித்தா? அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி. வெளியில் ஒரு பறவையோட சத்தம். அது சாதாரண பறவையா இல்லை? இங்கே அரவிந்த் கேமரா பேட்டரியை செக் பண்ணான். நாளைக்கு காலையில் ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ண போகிறோம், கீர்த்தி சொன்னா. அந்த சாம்பல் நிற அணிலோட பிஹேவியரை கேப்சர் பண்ணணும். ஆமாம், அது மட்டும் இல்லை, எனக்கு என்னமோ இந்த காட்டுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் ஆல்வேஸ் ஹைட் சம்திங், கார்த்திக் சிரிச்சான். ஆனால் அந்த காடு அதை விட அதிகமாக மறைத்திருந்தது. எல்லாரும் சீக்கிரமே எழுந்திருந்தாங்க. எல்லாம் கிளம்பி தயாராக இருந்தப்போ மணி 5:10. அரவிந்த் மொபைலை பார்த்தான். பர்ஃபெக்டான டைம், மெதுவாக சொன்னான். அந்த வில்லேஜில் காலையில் கீர்த்தி வீட்டுக்காரரை பார்த்து கேட்டா, அங்கிள் இங்கே எங்கேயாவது டீ கிடைக்குமா? ஹவுஸ் ஓனர் சிரித்தார். ஹோட்டல்லாம் பெருசாக எதுவும் இல்லைம்மா, ஒரே ஒரு டீ கடை தான் இருக்குது. அப்போது பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்குமா? மாயா சொன்னா. அதெல்லாம் இல்லைம்மா, ப்ரெட்டு வேணால் இருக்கும்மா, இல்லைன்னா நேற்று சாயந்தரம் போட்ட பஜ்ஜி எதுவும் மீதம் இருந்தாலும் காலையில் வச்சுருப்பாங்க. 4 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கார்த்திக் சிரித்தான். இது ரிசர்ச் ட்ரிப்பு தான், லக்ஸுரி ட்ரிப் இல்லையில. டீ கடை சின்ன குடிசை மாதிரி கடை, ஒரு பெரிய கெட்டில் மாதிரி அடுப்பு, 2 பெஞ்சு. அண்ணா 4 டீ, ப்ரெட் இருக்காண்ணே? இருக்குங்க சார், கடைக்காரன் சொன்னான். மாயா டீயை கையில் எடுத்தா. இந்த வில்லேஜ் ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி இருக்குல்ல அரவிந்த்? ஃபாரஸ்ட் வில்லேஜில் அப்படி தான் இருக்கும். தெரில, வில்லேஜில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வில்லேஜாக இருக்கும் போல இருக்குது. காட்டு பக்கம் நடக்க ஆரம்பித்தாங்க. 2 பக்கமும் வயல்கள், தண்ணீரில் ரிஃப்ளெக்ஷன், மூடு பனி. சாம்பல் நிற அணிலோட ஹேபிடேட் எங்கன்னு தெரியுமா? அரவிந்த் வயலில் வேலை பார்த்த ஒருத்தரை கேட்டான். அவர் கைகளால் அந்த பக்கம் காமிச்சார். தம்பி, அந்த பக்கம் தான் அந்த அணிலுங்க நிறையா சுற்றுங்க, ஆனால் ரொம்ப காட்டுக்குள்ளே போயிடாதீங்க தம்பி. ஏன்? கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அது ஒன்றும் இல்லை தம்பி, மதியத்துக்கு மேலே அந்த காடு வேறு மாதிரி இருக்கும். அவர் அப்படி சொன்ன விதம் எச்சரிக்கை போல் இல்லை, அனுபவம் போல் இருந்தது. கேமரா செட் பண்ணாங்க, ட்ரைபட், மைக் செக் பண்ணாங்க. சைலன்ஸாக இருங்க, கேப்சர் பண்ணலாம், கீர்த்தி சொன்னான். நேச்சுரல் ஆம்பியன்ஸாக இருக்குது. அரவிந்த், நேரம் போனது 10 நிமிஷம் 20 நிமிஷம். மாயா அந்த பக்கம் இருக்க மரங்களையே பார்த்துட்டு இருந்தா. ஒரு மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. பொறுமை தான் முக்கியம், கார்த்திக் சொன்னான். வைல்ட் லைஃப் டஸ் நாட் பெர்ஃபார்ம், ஓகே? 1 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க, 2 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. கேமரா ரோலிங்லே இருந்தது. ஆனால் ஒரு அணில் கூட வந்ததில்லை. சோதனைக்குன்னு வரவே இல்லாதது மாதிரி இருந்தது. ஆனால் நேற்று நம்ம வந்து பார்த்தப்போ இந்த பக்கம் அந்த சாம்பல் நிற அணில் ஓடின மாதிரி தானே இருந்தது நேற்று சாயந்தரமா? ஆமாம், பார்த்தப்போ அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே. அனிமல்ஸ் பிஹேவ் ஸ்ட்ரேஞ்ச் சம்டைம்ஸ், கார்த்திக் சொன்னான். ஆனால் அவனோட குரலும் உறுதி இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு வயசானவர் தூரத்தில் நின்றுட்டு இருந்தார். அண்ணா, அரவிந்த் போனான். அவர் பக்கத்தில் வந்தார். தம்பி, என்னப்பா ரொம்ப நேரம் இங்கே நிற்காதீங்கப்பா, அவர் நேராக சொன்னார். ஏன்ன? மாயா கேட்டா. அது ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே 3 மணிக்குள்ளே இந்த காடெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிரும். 3 மணிக்குள்ளே வா? எல்லா இடத்துலையும் 6 மணிக்கு மேலே தானே இருட்டும். அவர் தலையசிச்சார். இங்கெல்லாம் சாயந்தரம் காட்டு பக்கம் வேறு மாதிரி இருக்கும் தம்பி. மேலே பார்த்தா கருமையான மேகங்கள் மலைக்கு மேலே சேர ஆரம்பிச்சிருந்தது. ஃபுட்டே 0. அரவிந்த் கேமராவை ஆஃப் பண்ணான். ஓகே, நாளைக்கு திரும்ப ட்ரை பண்ணலாம், கீர்த்தி சொன்னான்.
போதும் போதும் இன்னைக்கு கார்த்திக்கும் சொல்ல அவங்க திரும்புகிறப்ப காடு ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த அமைதி இன்னும் கனமாக இருந்தது. அந்த வில்லேஜ் வீட்டுக்குள்ளே சாயந்தரம், அப்பா காலையில் ப்ரெட்டும் டீ மட்டும்தானே சாப்பிட்டோம், சரியான பசி எடுக்குது, எங்கேயுமே இங்கே எதுவுமே இல்லை, கொண்டு வந்த ஸ்நாக்ஸும் காலியாயிடுச்சு, ஹோட்டலும் எதுவும் இல்லை. அரவிந்த் சொன்னான். அதே டீ கடை தான் இருக்குது, வேணா போய் டீ சாப்பிட்டு வரலாமா? கீர்த்தி சிரிச்சா. வேணாம் வேணாம். சரி ஒன்று பண்ணலாம், இங்கே பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது, அங்கே போய் பொருட்கள் வாங்கி சமைச்சிக்கலாமா? மளிகை பொருட்கள், அவங்க கொண்டு வந்த பாத்திரங்கள். கீர்த்தி அரிசி கழுவுனா, மாயா காய்கறி வெட்டுனா. ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல, இங்கே ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, பேர்ட்ஸோட சத்தம் கூட சில சமயம் கேட்க மாட்டேங்குதுல்ல. மேபி வெதர் கூட காரணமாக இருக்கலாம், கார்த்திக் சொன்னான். அரவிந்த் மெதுவாக சொன்னான். ஓகே தெரியல, சம்திங் எல்ஸ். 4 பேரும் தரையில் உட்காந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப சாதாரணமான உணவு, ஆனால் அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அந்த அரண்மனை பக்கம் பார்த்தியா? மாயா சொன்னான். ஏண்டி எப்போ பார்த்தாலும் அரண்மனையை பற்றியே பேசிகிட்டு இருக்க? சும்மா தான். மேபி நம்ம ஆஃப்டர் டாக்குமெண்டேஷனுக்கு அப்புறமா அந்த அரண்மனை பக்கம் போய் பார்க்கலாமா? இவங்க அது பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே வெளியில் காடு இருட்ட ஆரம்பிச்சிருந்தது. மழை வரப்போகிற மாதிரியும் காற்று இருந்தது. மாலை முழுவதும் மழை பெய்யாமல் மேகங்கள் மட்டும் வானத்தை மூடியிருந்தது. வீட்டுக்குள்ளே அடுப்போட சத்தம். உப்பு போதுமா? மாயா பாத்திரத்துலேருந்து தலையை தூக்காமல் கேட்டா. ஒரு சிட்டிகை வேணால் கூட போடலாம், கீர்த்தி சொன்னா. ரிசர்ச் ட்ரிப்புக்குன்னு வந்தோம், இப்போ மாஸ்டரான செஃப் ஐட்டம் போல இருக்குது. கார்த்திக் சிரிச்சான். அரவிந்த் ஜன்னல் பக்கம் நின்னான். இந்த காடு பாரு, நைட்டு இன்னும் வேறு மாதிரி இருக்குது. ஆல்வேஸ் ட்ரமாட்டிக்காக இருக்குது, மாயா சொன்னான். கேமராமேன் எஃபெக்டோ? அவன் சிரிக்கலை. சாயந்தரம் தானே சமைச்சோம், சாப்பாடு அதுக்குள்ளே காலியாகிடுச்சு, நைட்டு பயங்கரமாக பசிக்குது பாரு. ஆமாம் தெரியல, அளவு தெரியல, அதான் இனிமேல் நாளையிலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிடலாம், நைட்டும் சாப்பிட்ற மாதிரி. ஓகே. திரும்ப தரையில் பாய், சாதாரண சாப்பாடு, ஆனால் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. தெரியல, இந்த ஊர், இந்த விஷயம் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, இந்த அரண்மனை இருக்குல்ல, அதை பற்றி மக்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, கீர்த்தி சொன்னா. தெரியல, அவங்க ஒரு வேளை வெளியாட்கள்கிட்ட இதை பற்றி ஏன் பேசணும்னு நினைக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு மாயா சொன்னான். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பின்னாடி பாத்திரங்கள்லாம் கழுவப்பட்டது. கீர்த்தி சொன்னான். டுமாரோ ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே எழுந்திரிச்சிடணும், அலாரம் செட் பண்ணி வச்சுருங்க. ஓகே நைட்டெல்லாம் கதை பேசிட்டு படுக்காதீங்க, போதும் தூங்கலாம், டுடே என்எஃப் மிஸ்ட்ரி, அரவிந்த் சொன்னான். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான இடத்துல போய் படுத்தாங்க. வெளியில் காற்று, மரங்களோட இலைகள் ஒரு ரித்தம் போல் அசைந்தது. கடைசியாக மாயா விஸ்பர் பண்ணா. டுமாரோ எவ்ரி திங் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இரவு 12 மணி. டம் டம் டம்னு ஒரு சத்தம். மாயா கண்ணை திறந்தா. மூச்சை பிடிச்சா. டம் டம்னு திரும்ப சத்தம். இந்த முறை கொஞ்சம் சத்தம் தெளிவாக கேட்டது. என்ன சத்தம் இது? ஏதோ உலோகம் மோதுற சத்தம் மாதிரி இருக்குது. மாயா மெதுவாக எழுந்தா. அரவிந்த் கூப்பிட்டா. அவன் இப்போ அசைஞ்சு படுத்தான். டிட் யூ ஹியர் தட்? மாயா சொன்னான். அரவிந்த் இப்போ எழுந்து உட்காந்தான். என்னது அந்த சத்தம்? ஆமாம். இப்போ அவங்க 2 பேரும், கார்த்திக் கீர்த்தி 2 பேரையும் எழுப்புனாங்க. என்னாச்சு? கீர்த்தி கேட்டா. லிசன் அமைதியாரு, மாயா சொன்னான். சைலன்ஸ். 1 நிமிஷம், 2 நிமிஷம், அதுக்கப்புறம் திரும்ப கிரீச்சுன்னு ஒரு சத்தம். அது ஒரு பெரிய கதவு அசைவது போல் சத்தம். வேர் இஸ் இட் கம்மிங் ஃப்ரம்? கார்த்திக் கேட்டான். அரவிந்த் இப்போ ஜன்னல் பக்கமாக நடந்தான். மெதுவாக திரையை ஒதுக்கி பார்த்தான். தூரத்தில் விண்டோ வியூவில் அந்த அரண்மனை, மங்கலான நில ஒளியில் அதன் பெரிய வாசல் பகுதி. டொக்குன்னு திரும்ப ஒரு சத்தம். அந்த சத்தம் அங்கேருந்து தான் வந்தது. மாயா மெதுவாக சொன்னான். அந்த அரண்மனை இருக்குல்ல, அங்கேருந்து தான். நடு ராத்திரியில் யார் அது? கீர்த்தி சொன்னான். அப்போது தெரியல, இந்த கிராமத்து மக்கள் சொன்னாங்கல்ல, அங்கேருந்து யாருமே வெளியில் வரமாட்டாங்கன்னு. அப்புறம் யார் வர்றது? கார்த்திக் கேட்டான். அந்த நேரம் அரண்மனை வாசல் பக்கம் ஒரு நிழல் அசைந்தது. டிட் யூ சீ தட்? மாயா சொன்னான். அரவிந்த் கேமராவுக்கு கை நீட்டினான். அதுக்கப்புறம் அமைதியாயிட்டான். வேணாம், இப்போ வேண்டாம், எதையும் படம் பிடிக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளே 4 பேரும் ஒன்றா நின்னாங்க. யாருமே பேசலை. வெளியில் சத்தம் திரும்ப இல்லை. ஆனால் அந்த அமைதி முன்பை விட இப்போ கனமாக இருந்தது. நாளைக்கு நம்ம இந்த அரண்மனையை பற்றி விசாரிக்கணும், கீர்த்தி மெதுவாக சொன்னான். மாயா சொன்னான். ஆமாம், எனக்கு என்னமோ அந்த அரண்மனை நமக்கு ஏதோ ஒரு க்ரீப்பியான ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அலாரம் ஒலிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. நேத்திரவின் சத்தம் மனசுலேருந்து யாருக்கும் போகல போல். மார்னிங் ஷூட்டுக்கு கிளம்பணும், அரவிந்த் மெதுவாக சொன்னான். பார்க்கலாம், இன்றைக்கி திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீர்த்தி இப்போ
பேக் எடுத்துக்கிட்டு சொன்னான். ஓகே, நேற்று மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருந்ததுலாம் நைட்டு. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கலாம். சரி, அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம அணில்களை போய் கேப்சர் பண்ணலாம். அரவிந்த் இப்போ கேமராவை ஆன் பண்ணிட்டான். வில்லேஜ் பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அணிலோட லொக்கேஷனுக்கு போயிட்டாங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம், லெட்ஸ் சி. இந்த முறை காடு மாறி இருந்தது. பறவைகளோட சத்தம், இலைகளோட அசைவு, ஒளி ஊடுருவிதம் விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்பா, இன்னைக்கு மூமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், எங்கே பாரு மாயா விஸ்பர் பண்ணா. அரவிந்த் இப்போ லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணா. அந்த மரத்தின் உச்சியில் சாம்பல் நிற அணில், பெரிய வால், மெதுவான ஆனால் கவனமான நகர்வு. சூப்பர், கீர்த்தி சொன்னா. கேமரா ரோல் ஆனது. அந்த அணில் ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவினது. சூப்பராக இருக்குல்ல, பிஹேவியர் நார்மல். கார்த்திக், ஓகே ஃபோரேஜிங் மோட் போடு, அரவிந்த் சொன்னான். பர்ஃபெக்ட் லைட்டு, பர்ஃபெக்டான ஆங்கிள். இந்த முறை காடு எதையும் மறைக்கலை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த அணில்களோட நடமாட்டம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளைஸும் கவர் பண்ணாங்க. அப்பா, எதிர்பார்த்த எல்லாமே இன்றைக்கி ஃபைனலி சூப்பராக நடந்துடுச்சு, மாயா சொன்னான். திஸ் இஸ் வாட் வி கேம் ஃபார், கீர்த்தி நோட் புக்கில் எழுதினா. ஹேபிட்டேட் இன்டாக்ட் பட் பிஹேவியர் செலக்டிவ். செலக்டிவா, கார்த்திக் கேட்டான். ஆமாம், எஸ்டர்டே ஆப்சண்ட் டுடே ப்ரெசன்ட், கீர்த்தி சொன்னான். அரவிந்த் கேமராவை ஆஃப் பண்ணான். லைக் சம்மோன் அலோட் அஸ் டுடே. யாருமே பதில் சொல்லலை. வீட்டுக்கு திரும்புகிறப்ப வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது போல் இருக்குது. லஞ்சை ஸ்கிப் பண்ணலாம் போன இருக்குது, செம்ம டயர்டாக இருக்குது, மாயா சொன்னான். வேணாம், போய் மளிகை ஜாமான் வாங்கி வச்சுட்டு பசிக்கிறப்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே அப்படின்னு சொன்னான் கார்த்திக். அந்த சின்ன மளிகை கடை, காய்கறிகள், அரிசி மூட்டைகள்லாம் இருந்துச்சு. அண்ணன், கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொடுங்களேன். அந்த கடையில் 2 இளைஞர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. மாயா கேஷுவலாக கேட்டான். ஹலோ பிரதர், அந்த அரண்மனை பக்கம் ஏன் யாருமே வராமல் இருக்காங்க? இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அரண்மனையை பற்றியா சொல்கிறீங்க? ஆமாம், அரண்மனை தானே அது. யாரும் அங்கே போக மாட்டாங்களா? அரவிந்த் கேட்டான். அங்கே யாரும் போகிறதில்ல. அந்த வீட்டு வேலையாள் தான் ஏதாவது தேவைன்னா வெளியில் வருவான் அப்படின்னு முதல் இளைஞன்னு சொன்னான். அவ்வளோதான், அங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் வெளி உலக கனெக்ஷனே அவ்வளோதான். அந்த கோவிந்தன் மட்டுமா? ஏன் அப்படி இருக்காங்க அவங்க? மாயா கேட்டா. இப்போ அந்த இளைஞன் தோலை உயர்த்தினான். தெரியல, பழைய ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கலாம். வெளியில் இங்கே ஒரு வயதானவர் பெஞ்சில் உட்காந்துருந்தார். கீர்த்தி கேட்டா. தாத்தா, அந்த அரண்மனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தாத்தா மெதுவாக சிரித்தார். எதுக்குமா? இல்லை, நாங்கள் ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம், கார்த்திக் சொன்னான். ரிசர்ச்னா கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தலையசைச்சார். அங்கே இருக்கிறது அவங்க விஷயம் தம்பி. நீங்கள் எதே ரிசர்ச் பண்ண வந்தீங்க? நாங்கள் இந்த காட்டை படம் பிடிக்க வந்தோம். அதுதானே உங்கள் வேலை. அவங்க விஷயத்தை ஏன் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்? அது அவங்க விஷயம். தாத்தா, நைட்டு அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. இப்போ அந்த தாத்தா சிரிப்பே இல்லாமல் சொன்னார். நைட்டில் காட்டில் இருந்து தான் சத்தம் கேட்கும். இல்லை தாத்தா, அந்த அரண்மனையிலேருந்து சத்தம் கேட்டுச்சு. இப்போ அந்த தாத்தா எழுந்தார். தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. அவர் இப்போ நடந்தே போயிட்டார். இப்போ எல்லோரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னன்னே தெரியல, ஏன் எல்லாருமே அந்த அரண்மனை கேட்டால் அவாய்ட் பண்ணுறாங்க தெரியல. அவங்க எதுவும் பொய் சொல்ல விரும்பலை போல் அப்படின்னு கார்த்திக் சொன்னான். ஆனால் அவங்க பேசவே விரும்பலையே, கீர்த்தி சொன்னான். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரவிந்த் இப்போ கேமரா மெமரியை செக் பண்ணான். டுடே ஃபுட்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது அவன் சொன்னான். ஆனால் அந்த அரண்மனை பற்றின விஷயந்தான் கொஞ்சம் பிளாங்காக இருக்குது. வெளியில் அரண்மனை மறுபடியும் மௌனமாக நின்றுது. சூரியன் மலைக்கு பின்னாடி மறைந்ததும் கிராமம் மெதுவாக உறங்க தயாரானது. வீடுகளின் வாசல்களில் மஞ்சள் விளக்குகள், காற்றில் விறகு புகை மனம். இன்றைக்கும் நம்ம சமைச்சிக்கலாம்ல, டெய்லி நம்ம தான் சமைக்கிறோம். நேற்று சாப்பாடு நல்லாவே இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சமைக்கணும், மாயா சொன்னான். அடுப்பில் எண்ணெய் சூடானது, பூண்டு மனம் பரவுனது. பூண்டு நல்லா வதங்கணும், மாயா சொன்னான். கீர்த்தி கத்திரிக்காயை நறுக்குனா. இன்றைக்கி கத்திரிக்காய் பூண்டு குழம்பு. அப்போது சைடிஷ்க்கு என்ன? கார்த்திக் கேட்டான். கொத்தவரங்காய் பொரியல், மாயா சிரிச்சா. இல்லைன்னா தட்டைப்பயிர் வச்சுக்கலாம். அரவிந்த் வாசலில் நின்று காற்று இழுத்தான். இந்த மனம், அப்பா, இந்த மனம் தான் கிராமம். அடுப்பில் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருந்தது. கத்திரிக்காயோட கசப்பு, பூண்டோட வாசனை, மிளகாயோட காரம், வீடு முழுக்க நிரம்பினது. தரையில் பாய் போட்டாங்க. சாப்பாடு, கத்திரிக்காய் பூண்டு குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல். அப்பாடா, சாப்பாடுனா சாப்பாடு. இதுதான் நைட்டு சூப்பரான சாப்பாடு, கீர்த்தி சொன்னான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் இல்லை, ஆனால் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குல்ல. நம்ம போய் நம்ம வீட்டில் பீட்சா, பர்கரு, சப்பாத்தி, பிரியாணி, அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் அதிலலாம் இல்லாத ஒரு திருப்தி இந்த கிராமத்தில் இந்த தரையில் உட்காந்து பாய் போட்டு
இந்த சாப்பாடு சூடான சோறு, இந்த புளிக்குழம்பு ஊற்றி இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்றப்ப அட 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 என்னம்மா இருக்குது. இதுக்கு தான் வில்லேஜ் வாழ்க்கைன்றது சூப்பரான சொர்க்கம்னு எல்லாம் சொல்கிறாங்க போல். கார்த்திக் சொன்னா, காட்டில் இருந்த பயம் இப்போ சாப்பாட்டில் கரைஞ்சே போயிடுச்சு. அவங்க சிரித்தாங்க. சில நிமிடங்களுக்கு அரண்மனை, காடு, இரவு எல்லாமே மறந்து போனது. சாப்பாட்டுக்கு பின்னாடி, ஓகே நாளைக்கும் சீக்கிரம் எழணும் கார்த்திக் சொன்னான். மாயா தயங்குனா. நேற்று நான் ஒரு விஷயம் பார்த்தோம்ல. சரி அதை பற்றி அப்புறமா பேசலாம். அரவிந்த் இப்போ மொபைலை பார்த்தா. சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனால் கால் போகுதே. மாயா ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. அம்மா, அவள் குரல் மென்மையாக மாறினது. ஓகேம்மா, இங்கே எல்லாம் சரியாதாம்மா இருக்குது. வில்லேஜ் தாம்மா, ரொம்ப அமைதியாக இருக்குமா. மாயா ஜன்னல் வழியில் அரண்மனை பக்கமாக பார்த்தா. ஒன்றும் இல்லைம்மா சூப்பராக இருக்குமா, பயம்லாம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன இடைவேளை. ஆமாம், நாளைக்கு ஷூட் இருக்குது. அவள் காலை கட் பண்ணா. ஆனால் அவள் முகத்தில் அந்த வார்த்தைகள் பொருந்தலை. கார்த்திக்கும் பேசிகிட்டு இருந்தான். ஆமாப்பா, ப்ராஜெக்ட்லாம் நல்லதாக போகுதுப்பா. சிரிச்சான். இல்லைப்பா, இது டூர்லாம் கிடையாதுப்பா. அவன் சத்தத்தை கொஞ்சம் தாழ்த்தி சொன்னான். அப்பா, இங்கே ஒரு அரண்மனை இருக்குப்பா, அதுதான் கொஞ்சம். இப்போ திடீர்னு கார்த்திக் நின்னா. ஒன்றும் இல்லைப்பா, சரி அப்புறமா பேசுகிறேன். கார்த்திக் படுத்தபடியே மனசில் நினச்சிக்கிட்டான். இந்த சாப்பாடு மாதிரி தான் இந்த ஊர் இருக்குல்ல. ஆமாம், வெளியில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் உள்ள ரொம்ப டீப்பாக இருக்குது. அடுத்த நாள் காலை வழக்கம் போல தான் சாம்பல் நிறானியில் இவங்க ஃபுட்டேஜ் சூப்பராக இருந்தது. டாக்குமெண்டேஷன் நிறைய எடுத்தாங்க. பட்டர்ஃப்ளைஸும் கேப்சர் பண்ணாங்க. அதே போல் ரொட்டீன் தான். திரும்ப நைட்டு சாப்பாடு சாப்பிட்ட பின்னாடி, பாத்திரங்கள் கழுவப்பட்ட பின்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அமைதி. வெளியில் இரவு காற்று மெல்ல ஜன்னலை தட்டினது. நேற்று போல் இல்லாமல் இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் பேச தயாராக இருந்தாங்க. மாயா தான் மெதுவாக பேச்ச ஆரம்பித்தா. நேற்று நீங்கள் எல்லாம் நைட்டு நல்லா தூங்கிட்டீங்க, நான் தான் சரியாக தூங்கலை. அரவிந்த் நிமிந்து பார்த்தான். அப்படியா, என்ன பண்ணிகிட்டு இருந்த? மாயா ஒரு நிமிஷம் வார்த்தைகளை தேடினா. இல்லை, அந்த அரண்மனை வாசலில் அது மெல்ல திறந்திருந்தது. ஒரு ஆள் வெளியில் வந்தான். ரொம்ப உயரமும் இல்லை, சராசரி உடல் தான். நடக்கிறப்ப கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருந்தது. முடி முழுக்க நிற வெள்ளை வேஷ்டி, மேலே ஒரு பழுப்பு நிற சட்டை போட்டிருந்தான். கையில் ஒரு சின்ன துணிப்பை மாதிரி வச்சுருந்தான். அவன் நடக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மாயா சத்தத்தை தாழ்த்தி சொன்னான். ஆனால் அவன் ரொம்ப வயசான ஆள். இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ளே வந்தார். என்னம்மா, சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சா? சாப்பாடெல்லாம் ஆச்சு அங்கிள். என்னது இது, ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, வயசான ஆள் அது இதுன்னு. மாயா நேற்று நடந்த விஷயத்தை திரும்ப ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னான். ஹவுஸ் ஓனர் இதெல்லாம் கவனமாக கேட்டார். மாயா பேசி முடிச்சது தான் அவர் மெதுவாக சொன்னார். நீ சொல்கிற அடையாளங்களை வச்சு பார்க்குறப்ப அது கோவிந்தன் மாதிரிதாம்மா தெரியுது. 4 பேரும் ஒரே நேரத்தில் அவர் பார்த்தாங்க. அது கோவிந்தன்னா அந்த அரண்மனையில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்களே, அவரா? ஆமாம், அவன்தான். இந்த வெளி உலகத்தோட ஒரே தொடர்பு, அரண்மனைக்கும் வெளி உலகத்துக்கு இருக்கிற ஒரே தொடர்பு அந்த கோவிந்தன் தான். அவன் ராத்திரி வெளியில் போவானா அங்கிள்? அரவிந்த் கேட்டான். வீட்டுக்காரர் தலையசைச்சார். பொதுவாக போகிறதில்ல. அப்புறம் ஏன் அந்த பக்கம் போகிறான்? வீட்டுக்காரர் பதில் சொல்லலை. அவர் வாசல் பக்கம் பார்த்தாரு. அப்புறம் மெதுவாக சொன்னார். இங்கே பாருங்கள் தம்பி, அவன் போகிற இடம் என்ன ஏதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் கேட்கவும் மாட்டோம். மாயா மெதுவாக கேட்டா. அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு அவன் போனது சாதாரண இல்லையா அங்கிள்? வீட்டுக்காரர் நேராக பார்த்தாரு. இங்கே பாருமா, அந்த ஊரில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதாம்மா உங்களுக்கு நல்லது. அங்கிள், அவன் போய் நைட்டு என்ன அங்கிள் பண்ணுவான், எங்கே போவான்? கீர்த்தி அவசர கொடுக்க மாதிரி கேட்டா. அதான் சொன்னனேம்மா, அது யாருக்குமே தெரியாத விஷயம்னு. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரி மட்டும் சொன்னார். இந்த கோவிந்தன் அரண்மனைக்காக மட்டும் வேலை பண்ணலம்மா. அப்போது வேறு யாருக்கு அங்கிள் வேலை பார்க்குறான்? அரவிந்த் கேட்க அவர் சிரிக்கலை. அந்த காட்டுக்காகவும் அவன் வேலை பார்க்குறான். அது அவனோட பழக்கம். அவர் சொன்னபடி வெளியில் போயிட்டார். அவன் 65 வயசுக்கு மேலே இருக்கும். கார்த்திக் மெதுவாக சொன்னான். அப்படி தானே சொல்கிற மாயா, அந்த வயசில் அந்த நடு ஜாமத்தில் காட்டுக்கு எதுக்கு போகிறாரு அந்த ஆள், அதுவும் ஒரு பையன் எடுத்துக்கிட்டு? கீர்த்தி கேட்டா. இப்போ அரவிந்த் சொன்னான். தெரியலையே, நானும் அந்த ஆள் முகத்தை தெளிவாக பார்க்கல, ஆனால் அந்த ஆள் நடக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்குது. விளக்குகள் அணைந்தது. யாருக்குமே தூக்கம் சீக்கிரமாக வரல. வெளியில் அரண்மனை மறுபடியும் ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த மௌனம் முன்ன மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலையில் இவங்க போனப்பயே நல்ல வெளிச்சம். நெல் வயல்களில் விழுந்தப்போ மண் வாசனை காற்றோடு கலந்து வந்தது. இன்றைக்கி டீ எல்லாம் குடிக்க வேணான்னு நினைக்கிறேன், ரொம்ப போர் அடிக்குது, மாயா சொன்னான். சரி வா, வயல் பக்கம் தானே போகிறோம். ஆமாம், அங்கே என்ன இருக்குது? அங்கே இருக்கிற வாழ்க்கை நம்ம டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களையுமா டாக்குமெண்ட் பண்ண போகிறோம்? வா வா.
விவசாயிகள் நெல் கதிர்களை திருத்திட்டு இருந்தாங்க. அண்ணே, அரவிந்த் ஒருத்தர் கூப்பிட்டா. ஒரு மனுஷன் சிரிச்சாரு. சொல்லுங்க தம்பி, காலையில் சாப்பிட்டீங்களாண்ணே? சாப்பிட போகிறோம்ப்பா. என்ன சாப்பாடு? காலையில் சோறு தான். எங்கள் வயிற்றுக்கெல்லாம் டீ எல்லாம் போதாது தம்பி. இப்போ அவர் ஒரு தூக்குவாளியை திறந்தார். சோறு, புளிச்சக்கறி, மோர் மிளகா. சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொன்னார். 4 பேரும் தரையில் உட்காந்தாங்க. இதெல்லாம் சிட்டியில் கிடைக்கிற பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, இதுதான் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். பழைய கஞ்சி. கார்த்திக் சிரிச்சான். இதுதான் எனர்ஜி. சாப்பிட்ட பின்னாடி கார்த்திக் கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். ஹலோ. இப்போ அவனோட முகம் மென்மையானது. இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்க. ஒரு சின்ன சிரிப்பு. அவன் யாரோ லவ் பண்ணுறான் போல். ஃபாரஸ்ட், வில்லேஜ், அவ்வளோதான். அவன் குரல் தாழ்ந்தது. மிஸ் யூ டூ. கால் கட்டானதும் அவன் ஒரு நிமிஷம் அமைதியாக நின்னான். நார்மல் லைஃபுக்கும் இதுக்கும் இங்கே ரொம்ப தூரமாக இருக்குல்ல, அவன் மெதுவாக சொன்னான். புதர் செடிகள், வண்ண பட்டர்ஃப்ளை. இங்கே பாருங்க, கீர்த்தி சொன்னான். அரவிந்த் கேமராவை தூக்குனான். இது எல்லாமே ஒரே இடத்துக்குள்ளே தான் இருக்குல்ல, மாயா சொன்னான். ஆனால் எல்லாமே அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது பாரு அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம், கார்த்திக் சொன்னான். மாயா திடீர்னு நின்னா. இங்கே பாருங்க, மண்ணில் ஒரு பெரிய கால் தடம். என்ன கால் தடம் இது? யானை கால் தடமா? இல்லை இல்லை, மனுஷ கால் போதில் தான் இருக்குது, அரவிந்த் சொன்னான். ஆனால் கார்த்திக் முன்னாடி வந்து அந்த காலை தன்னோட தடத்தில் வச்சான். தன்னோட காலை அதோட தடத்தில் வச்சான். அவனோட கால் அதுக்குள்ளே சின்னதாக இருந்தது. இந்த கால் ரொம்ப பெருசாக இருக்கே. அரவிந்த் இப்போ தன்னோட இன்னொரு காலையும் எடுத்து வச்சான். அவனோட காலும் அந்த தடத்தை நிரப்பலை. இன்னும் பெருசா? கீர்த்தி கேட்டா. மாயா தன்னோட காலை வச்சா. 4 கால்களும் ஒரு கால்களை 4 பேரும் ஒன்றுக்கு பின்னொன்னா வச்சாங்க. அந்த கால் தடை எதுவுமே நிரம்பலை. என்னது இது? நம்ம 4 பேரோட ஒரு கால் அளவுக்கு கூட இல்லை இது, கீர்த்தி சொன்னா. இது ஒரே கால்னு நினச்சா ஐயோ, அப்போது அந்த உருவம் என்ன பெரிய உருவமாக இருக்கும். மனுஷ கால் மாதிரியே இருக்கே. அப்போ என்ன மாதிரி ஆளாக இருப்பான் அவன்? 6 அடி 7 அடி மனுஷனாக இருந்தாலும் கூட கால் இவ்வளோ பெருசாவா இருக்கும்? இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னான் கார்த்திக். அப்போது அந்த கோவிந்தனோட காலாக இருக்குமோ? அந்த ஆளை தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் இருட்டில். அந்த ஆள் நார்மலாக தான் இருந்தார். 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் கால்லாம் அப்படி இருக்காது. அப்போது ஒருவேளை யானையோட காலாக இருக்குமோ? இல்லை இல்லை, யானைக்கு இப்படியா இருக்கும் விரல்? ஒருவேளை மனுஷ குரங்கா இருக்குமோ? இந்த இதான் கொரில்லா அதெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த அளவு, இந்த அமைப்பு, அது எதுவுமே அனிமல்ஸோட மேட்ச் ஆகலையே அப்படின்னு அரவிந்த் சொன்னான். இவங்க 4 பேருக்குள்ளே ஒரு அமைதி. காற்று மட்டும் இருந்தது. இந்த கால் தடம் எங்கேருந்து வந்திருக்கோம்? மாயா கேட்டா. அதுக்கு பதில் நமக்கு தெரியலையே, கார்த்திக் சொன்னான். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லைல்ல, அரவிந்த் இப்போ கடைசியாக சொன்னான். நம்ம இங்கே டாக்குமெண்டேஷன் எடுக்க தான் வந்தோம். ஆனால் எனக்கு என்னமோ நம்ம ஏதோ ஒரு ரகசியத்தை எழுப்பிக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. 4 பேரும் அந்த கால் தடத்தை மனதில் சுமந்தபடியே கிராமத்துக்குள்ளே நடந்தாங்க. அப்பா, இது மட்டும் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சா என்னன்னே தெரியலையே. நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் பட்டிருக்குமா, இல்லை வேறு யாரும் பார்த்துருப்பாங்களா? கீர்த்தி சொன்னான். அதுதான் நம்ம ஊரில் இருக்கவங்க கிட்ட கேட்கலாம், அரவிந்த் இப்போ சொன்னான். அவங்க போகிற வழியில் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே 3 வயசானவங்க உட்காந்துருந்தாங்க. வெத்திலையை மின்னுட்டு மௌனமாக உட்காந்துருந்தாங்க. மாயா மெதுவாக பக்கத்தில் போனான். தாத்தா, இந்த காட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கால் தடம் இருக்குல்ல. அவள் அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒருத்தர் தலையை திருப்பினார். என்னம்மா சொல்கிற? கால் தடமா? அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதே. இல்லை தாத்தா, கால் தடம் தான். இப்போ மூதாட்டன் மண்ணை பார்த்தபடி சொன்னார். இங்கே பாரும்மா, இந்த மண் எல்லாத்தையுமே நினைவில் வச்சுருக்காது. அது ஏதாவது வேறு மாதிரி தடமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. தாத்தா, நாங்கள் என்ன சொல்ல வரோன்னே புரியலை. நாங்கள் பார்த்தோம் தாத்தா, அரவிந்த் சொன்னான். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு தாத்தா. இப்போ இன்னொரு வயசானவர் சிரித்தார். பெருசுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கும் இந்த ஊர் நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தம்பி, கார்த்திக் கேட்டான். தாத்தா, நீங்கள் யாராச்சும் வர்றீங்களா? அதை போய் பார்க்கலாமா? அந்த தாத்தா மெதுவாக சொன்னார். ஏன் தம்பி, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் திரும்ப பிரச்சனை பண்ணுறீங்க? நாங்கள் என்ன தாத்தா பிரச்சனை பண்ணுறோம்? வேண்டாம் தம்பி, வேண்டாம். தாத்தா, ஒருவேளை அந்த அரண்மனையில் வேலை பார்க்குற கோவிந்தனா இருக்குமோ? மாயா சொல்ல ஆரம்பிக்க, தம்பி எதுவும் இங்கே பேசாதீங்க, சொல்கிறேன்லம்மா, எதுவும் பேசாத அப்படின்னு அந்த வயசானவர் கடுமையாக சொல்ல, பெயரெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அதுக்கு கேட்டுரும். யாருக்கு தாத்தா? கீர்த்தி சொன்னா. அந்த பெரியவர் பதில் சொல்லலை. வெத்திலையை துப்புனார். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் படிக்க தானே வந்திருக்கீங்க. அதுக்குள்ளே பார்த்ததை மட்டும் எழுதுங்க. பார்க்காததெல்லாம் நீங்கள் தேடாதீங்க. நீங்கள் தேடுறதெல்லாம் ரகசியமாக இருக்கும். அந்த ரகசியத்தை நீங்கள் தோண்டணும்னு நினைக்காதீங்க. தாத்தா, அப்போ அந்த கால் தடம்? அரவிந்தன் கேட்க மூதாட்டன் எழுந்தார். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரி சொன்னார். இங்கே பாருங்கப்பா, சில விஷயங்களை நீங்கள் தொடரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணணுன்றது கூட அவசியம் இல்லை. அது தேவையில்லாதது.
அந்த வயசானவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல மாயா சொன்னா. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல நம்மக்கிட்ட. கார்த்திக் மெதுவாக சொன்னான். சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பதில் நினைக்கிறேன். இப்போ அவர்கள் தூரத்தில் அரண்மனையை பார்த்தாங்க. அது எதையும் மறுக்கலை, எதையும் உறுதிப்படுத்தவும் இல்லை. அடுத்த நாள் காலை வெளிச்சம் வீட்டுக்குள்ளே மெதுவாக விழுந்தது. யாருக்குமே நல்ல தூக்கம் இல்லை முந்தின நாள். மாயா ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா அரண்மனை இன்னும் அதே இடத்துல அதே அமைதியில் இருந்தது. நேற்று அந்த வயசானவங்க சொன்னதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கீர்த்தி கேட்க, சொன்னதை பற்றி இல்லை, அவங்க சொல்லாமல் விட்டதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தான் கேட்கணும் கார்த்திக் சொன்னான். இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வாசல் கதவு டக்கு டக்குன்னு தட்டப்பட்டது. அரவிந்த் எழுந்து திறந்தான். வீட்டுக்காரர் தான் நின்றுட்டு இருந்தார். முகத்தில் ஒரு விதமான தயக்கம். என்ன தம்பி, காலையில் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்லை இல்லை, வாங்க அங்கிள், உள்ளே வாங்க. ஆமாம் தம்பி, நேற்று எங்கே போனீங்க நீங்கள்? காட்டு பக்கம்தான் போனா அங்கிள், மாயா சொன்னா. வீட்டுக்காரர் ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்தாரு. அப்போது அப்படின்னு அவர் மெதுவாக இழுத்தாரு. அந்த கால் தடத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையாவது விசாரிச்சிங்களா? ஒரு நிமிஷம் அமைதி. ஆமாம் அங்கிள், கார்த்திக் சொன்னான். அந்த பெரியவங்க கிட்ட விசாரித்தேன். அவர் முகம் கொஞ்சம் கடினமானது. இப்போ இதை பார்த்த மாயா நேரடியாக அவர்கிட்ட கேட்டா, அங்கிள், உங்களுக்கு அந்த கால் தடத்தை பற்றி தெரியுமா? வீட்டுக்காரர் இப்போ வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, வாசல்லையே நின்னார். தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? அரவிந்த் கேட்டான். அவர் சிரிக்கலை. இந்த ஊரில் சில விஷயங்கள் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அங்கிள், நாங்கள் தான் பார்த்துட்டோமே, கீர்த்தி சொன்னா. பார்த்தது ஒரு விஷயம்மா, ஆனால் அதை பற்றி பேசுகிறது வேறு விஷயம் இல்லையா? அங்கிள், என்ன அங்கிள் சொல்கிறீங்க? சரி விடுங்க, அது யாரோட கால் அங்கிள்? கார்த்திக் கேட்டான். வீட்டுக்காரர் இப்போ தரையை பார்த்தாரு. ஏன் தம்பி, இப்போ தானே சொல்கிறேன், யாரோடதுன்னெலாம் கேட்காதீங்க தம்பி, பிரச்சனையே அங்கே தான். அங்கிள், அந்த கால் தடம் மனுஷனோட தானே? மாயா கேட்டா. அவர் தலையை மெதுவாக அசைச்சாரு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆமான்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போது என்னதான் அங்கிள் பதில்? வீட்டுக்காரர் கொஞ்சம் பக்கத்தில் வந்தார். தம்பி, நீங்கள் படிக்க தான் வந்திருக்கீங்க, நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். மாயா மெதுவாக கேட்டா. அங்கிள், ஒருவேளை அந்த கால் தடத்துக்கும் அரண்மனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? அவர் ஒரு நிமிஷம் அரண்மனை பக்கம் பார்த்தாரு. சில விஷயங்களுக்கு சுவர் மட்டும் இல்லை, ஒரு எல்லையும் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? வாட் யூ மீன் பை எல்லை? என்ன எல்லை? எந்த எல்லையுமே நீங்கள் தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னார். வீட்டுக்காரர் திரும்பி போக தொடங்கினார். போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். பெரியவங்க பார்க்க மறுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் அந்த காரணத்தை திரும்ப தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. வாசல் மூடப்பட்டது. அப்போது இந்த அங்கிளுக்கும் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், மாயா சொன்னான். ஆமாம், இவருக்கும் தெரியுதானா சொல்ல மாட்டேங்கிறாரு. கார்த்திக் மெதுவாக சொன்னான். இந்த ஊரில் பயம் ஒரு பழக்கம் மாதிரி இருக்குல்ல? அரவிந்த் கேமரா பேக்கை பார்த்தான். நம்ம பதிவு பண்ணுறது விலங்குகள் மட்டும் இல்லை. வெளியில் அரண்மனை. அந்த நேரம் அரண்மனை வாசல் அருகில் யாரோ நிற்பது போல தோன்றினது. யாரும் இதை உறுதி செய்யலை. அன்னைக்கு மாலை வானம் கருப்பாக மாறிக்கிட்டு இருந்தது. மழை வரப்போகும் முன் வரும் அந்த கனமான அமைதி. வீட்டுக்குள்ளே யாருமே பேசலை. அவர் நேற்று சொன்னதில் ஏதோ குறை இருக்குல்ல? கீர்த்தி சொன்னான். குறைலாம் இல்லை, அவர் முழுசாக எதையுமே சொல்லலை. ஏதாச்சும் சொன்னால் தானே குறை இருக்க போகுது. அரவிந்த் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தான். அரண்மனையை பார்த்தான். அவருக்கு இந்த இடத்தோட தொடர்பு இல்லை, ஆனால் அவருக்கு ஏதோ பயம் இருக்குல்ல? மாலை நேரத்தில் வீட்டுக்காரர் திரும்ப வந்தார். கையில் சின்ன பால் பாக்கெட்டு. இந்தாங்க தம்பி, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், பால் பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கினேன், வச்சுக்கோங்க. உள்ளே வாங்க அங்கிள், கார்த்திக் சொன்னான். அவர் உள்ளே வந்தார், ஆனால் உட்காரல. நேற்று நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கும் தூக்கமே வரல அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொன்னார். அப்படின்னா உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு தானே அங்கிள்? அவர் சிரித்தார். அந்த சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருந்துச்சு. தெரியும்னு சொன்னால் நிம்மதி இல்லாமல் போயிரும்மா. நான் அந்த ஊருக்கு வந்தது அரண்மனைக்காக இல்லை. இப்போ அவர் தெளிவாக ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். 4 பேரும் கவனமாக பார்த்தாங்க. எதுக்கு அங்கிள் வந்தீங்க? ரோட்டு வேலைம்மா. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். பக்கத்து சிட்டியிலேருந்து ஒரு கம்பெனி இங்கே கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க. அப்போ தான் இங்கே வந்தேன். அப்போது நீங்கள் வெளியூர் ஆளா? ஆமாப்பா, இன்றைக்கி நான் வெளியூர்காரன் தான். ஆனால் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். 30 வருஷம் ஆச்சு நான் வந்து. அப்போது அந்த அரண்மனையை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அங்கிள்? அவர் இப்போ சுவர் பக்கமாக பார்த்தாரு. நான் அந்த அரண்மனைக்குள்ளே எதுக்கும் போனதில்லை, அங்கே நான் வேலையும் செய்யலை. அப்புறம் எப்படி அங்கிள் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அங்கிள்? என்ன சொல்கிறதுன்னு தெரிலப்பா. ஒரு நாள் ராத்திரி இருக்கும், அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். ரோட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்புகிறப்ப காட்டு பக்கம் ஒரு சத்தம். போய் பார்த்தீங்களா அங்கிள்? கீர்த்தி ஆர்வமாக கேட்டா. போனேன், ஆனால் அதான் நான் என்னோடய வாழ்க்கையில் பண்ண முதல் தப்பாக இருந்தது. இப்போ அவரோட குரல் கொஞ்சம் நடுங்கினது.
அந்த நாள்லேருந்து நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். ஆனால் அந்த காட்டுப்பக்கம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். போனதே கிடையாது. அங்கிள் அப்போ அந்த கால் தடம் வீட்டுக்காரர் உடனே தலையசிச்சார். இது புதுசில்ல தம்பி இந்த ஊருக்கு. முன்னாடியே அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கா? ஆமாம், அவர் அமைதியாக சொன்னார். அப்போது மக்கள்லாம் இதை பார்த்து பயப்படலையா? கார்த்திக் கேட்டான். பார்த்தாங்க, பயந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்காம இருக்க கற்றுக்கிட்டாங்க. அங்கிள் அந்த கோவிந்தன் அவன் யார் அங்கிள்? ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கோ அவனோட பிஹேவியர்லாம். வீட்டுக்காரர் இப்போ கீர்த்தியை கடுமையாக பார்த்தாரு. இங்கே பாருமா, அவன் பேர்லாம் அந்த கதையில் தேவையில்லாமல் இழுக்காதம்மா. ஏன் அங்கிள்? மாயா கேட்டா. ஏன்னா வேண்டாம்மா, விட்டுருங்க அங்கிள். அப்புறம் இந்த ஊர்லேயே நீங்கள் ஏன் அங்கிள் இருக்கீங்க? இப்போ அவர் ஒரு சுவாசத்தை மெதுவாக எடுத்தார். இந்த ஊரை விட்டு போகலான்னு தான் நினச்சேன். அது மட்டும் இல்லை, தெரியல, இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய விஷயங்கள் என்னை இங்கேருந்து விட மாட்டேங்குது. என்ன விஷயம் அங்கிள்? கார்த்திக் கேட்டான். இப்போ அவர் கதவு பக்கம் பார்த்தாரு. சில தடங்கள் நம்மளை தொடர்ந்து வர மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அதுக்கு பேசாமல் இந்த ஊர்லேயே இருந்துட்டோன்னா நினைவுகளோடு இருக்கலாம். பயத்தோடு வாழ பழகிக்காமல் இருக்கலாம். அந்த பயம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். பயம் இல்லை, நினைவு மட்டும் இருக்குது அப்படின்றப்போ ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக இருக்கும். என்ன அங்கிள் புரியாமல் ஏதோ குழப்பமாக பேசுகிறீங்க? ஒன்றுமே புரியலை, கீர்த்தி சொன்னா. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் படிக்க தானே வந்திருக்கீங்க, அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த காடு, அரண்மனை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆழமாக தேடாதீங்க. ஏன் அங்கிள்? மாயா கேட்டா. அவர் நேராக சொன்னார். தேட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காடும் ஊரும் உங்களை விடாது. அவர் வெளியில் போயிட்டார். மழை பெய்த பின்னாடி, இரவுக்கு பின்னாடி அந்த கிராமம் புதுசாக பிறந்த மாதிரி இருந்தது. வயல்வெளியில் நீர் தங்கியிருந்தது. மண்ணில் மணமும் குளிர்ச்சியும் அதிகமாக இருந்தது. நேற்று கால்தடம் இருந்த இடம் அழிஞ்சு போயிருக்கோம்ல, இன்றைக்கி போய் பார்க்கலாம், அரவிந்த் சொன்னான். அவங்க 4 பேரும் அந்த இடத்துக்கு போனாங்க. மண் முழுக்க மழையால் கலங்கி இருந்துச்சு. கால்தடம் இல்லைல்ல, மாயா சொன்னான். ஆமாம், முழுசாக மறைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், யாரும் அழித்த மாதிரி இல்லை. யாரும் அழிக்கலை, இயற்கை தான் அழிச்சிருக்கு. அவங்க ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் அங்கிளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்த்தோன்னா ஏதாவது சொல்லுவார்னு நினைக்கிறேன், மாயா சொன்னான். இல்லை, அவர் சொல்ல மாட்டாருன்னு கார்த்திக் சொன்னான். சொல்லனாலாம் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது சொல்லுவார் அப்படின்னா அரவிந்த். ஹவுஸ் ஓனர் வாசலில் துணி துவைச்சிட்டு இருந்தார். அங்கிள், மாயா கூப்பிட இப்போ அவர் திரும்பி பார்த்தாரு. அங்கிள், இன்றைக்கி போய் பார்த்தோம், மழையில் கால் தடம் நான் அழிஞ்சு போயிருந்தது, கீர்த்தி தொடங்கினா. இப்போ ஹவுஸ் ஓனர் கையை உயர்த்தினார். வேண்டாம்ப்பா, போதும், இதோட அதை பற்றி பேச வேண்டாம். அவர் பேசுகிறப்ப அரவிந்தோட பார்வை அவரோட கையில் நின்றுது. மணிக்கட்டுக்கு மேலே ஒரு பழைய காயத்தின் அடையாளம் ரொம்ப நீளமாக ஆழமாக இருந்தது. என்னாச்சு அங்கிள் இது? அரவிந்த் மெதுவாக கேட்டான். அதான் அவங்க கையில். வீட்டுக்காரர் உடனே அந்த கையை மறைச்சிக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் அமைதி. பழைய காயம் ஒன்றும் இல்லை தம்பி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எப்படியாச்சு அங்கிள்? மாயா கேட்டா. இப்போ அவர் சொன்னார். இங்கே எல்லா காயத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், இந்த காடு தான். அங்கிள், ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் பண்ணிருச்சா? கார்த்திக் கேட்டான். வீட்டுக்காரர் தலையசைச்சார். தெரியலப்பா, விலங்காக இருந்துச்சுன்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. அப்போ என்ன அங்கிள்? எனக்கே அதுக்கான பதில் இன்னும் புரியல. அவர் ஒரு குழப்பமான பதிலை கொடுத்தாரு. தெரில தம்பி, அன்னைக்கு ராத்திரி அந்த நாள் மழை பெய்யலை, ஏதோ நிலா வெளிச்சம் போல் இருந்தது. 4 பேர் இப்போ வீட்டுக்காரர் சொன்னதை கவனமாக கேட்டாங்க. நான் ரோடு போட்டு முடிச்சுட்டு அந்த பக்கமாக போனேன். ஏதோ என் பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஓடணும்னு நினச்சி ஓட முயற்சி பண்ணேன், என்னால் ஓட முடியல. ஏன் அங்கிள், என்னாச்சு? ஏன் உங்களால் ஓட முடியலை? இப்போ அவர் திரும்ப அந்த கையை பார்த்தாரு. தெரியல, சில விஷயங்கள் நம்மளை ஒரே இடத்துல நிற்க வச்சிரும் போல இருக்குது. நீங்கள் கால் தடத்தை இன்றைக்கி பார்க்கலல்ல? ஆமாம் அங்கிள். ஓகே, அதான் உங்களை ரொம்ப நல்லது. நீங்கள் இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க. இப்போ அவரோட வார்த்தைகள் காற்றில் நின்று விட்டது. அங்கிள், அந்த காயத்தை பற்றி திரும்ப சொல்லுங்களேன், மாயா மெதுவாக கேட்டா. அது இங்கே தானே அங்கிள் நடந்துச்சு? நான் தான் சொல்கிறேன்லம்மா, அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் நடந்த விஷயங்களை இந்த ஊரே மறைக்கணும்னு நினைக்குது, மறக்கணும்னு நினைக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப அதை தோண்டாதீங்கம்மா. இப்போ 4 பேர் வீட்டுக்கு திரும்பினாங்க. அவர் எதுவும் சொல்ல வர்றாரு, ஆனால் மறைக்கிறாருல்ல, கீர்த்தி சொன்னான். ஆனால் அந்த காயத்தை பார்த்தா அது சாதாரணமான காயம் போல் தெரியல கார்த்திக், ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஆமாம் இல்லை, அரவிந்தும் சொன்னான். கால் தடம் மறைஞ்சு போச்சு, காயம் மிச்சம் இருக்குது.
பேசினபடியே மாயா அரண்மனை பக்கம் பார்த்தா. தெரியல, அந்த அரண்மனையில் இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. வீட்டுக்குள் அந்த நாள் மாலை ரொம்ப விசித்திரமாக அமைதியாக இருந்தது. யாருமே பேசலை, தூங்கவும் இல்லை. மாயா ஜன்னல் பக்கத்தில் நின்று அரண்மனை பக்கம் பார்த்துட்டு இருந்தா. ஹவுஸ் ஓனர் அங்கிள் கையில் இருந்த காயம், திரும்ப அதவே பேசிகிட்டு இருக்காத. தெரியல, ஆனால் அவர் ரொம்ப மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது ரொம்ப பயமாக இருக்குல்ல. கார்த்திக் சேரில் சாய்ந்தபடி சொன்னான். தெரியலையே, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அரவிந்த் கேமரா பேக்கை திறந்தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தான் போகுது. எதுக்கு போகுது? யாரோ நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. மாலை இருள் கிராமத்துக்குள்ளே முன்னை விட சீக்கிரமாக இறங்கினது. வீடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாசலம் மூடினது. அன்னைக்கு கோவில் மணி ஒலிக்கவே இல்லை. என்னது, இன்றைக்கி ஊரே வேறு மாதிரி இருக்குது. எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும், இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்குது. நேற்று அந்த பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொன்னார். இந்த 2 கதைக்குள்ளே நம்ம சிக்கிட்டோம்ல இடையில. அரவிந்த் திடீர்னு சொன்னான், இங்கே பாருங்கள் லைட்டு. எங்கே? கார்த்திக் சொன்னான். அந்த அரண்மனை மேல் மாடியில். அவன் விரலை நீட்டுனான். 4 பேரும் ஒரே நேரத்தில் அரண்மனையை பார்த்தாங்க. மேல் மாடி ஜன்னலில் மங்கலான வெளிச்சம். நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துருக்கோம்ல, மேல் மாடியில் எல்லாம் இந்த மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சது இல்லையில. ஆமாம் இல்லை, இப்போ இருக்குல்ல. கார்த்திக் மெதுவாக சொன்னான். இனிமேல் நம்ம சும்மா அப்சர்வ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணிக்கிட்டே டிஸ்டன்ஸில் இருக்கணும். நம்ம யாரையும் ப்ரோவோக் பண்ணாமல் இருக்கணும். கீர்த்தி சொன்னான். ஓகே, நாளைக்கு நம்ம நைட்டு ஃபுல்லாக அந்த கோவிந்தனோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாமா? தெரியலையே, அவன் எப்போ வரான் எப்போ போகிறான்னு தெரியலையே. இல்லை, நம்ம தூங்காமல் இருந்து அவனை பார்க்கலாம், என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணலாம். எல்லா நாளும் நைட்டுமே மேக்ஸிமம் நம்ம வாட்ச் பண்ணலாம். 4-5 நாள் வாட்ச் பண்ண பின்னாடி எந்த ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமும் அரண்மனை பக்கம் நடக்காதனால இப்போ கார்த்திக் சொன்னான். நம்ம அசம்ஷன் தப்பு போல் இருக்குது மாயா. இல்லை, அன்றைக்கி நைட்டு நான் பார்த்தனே, ஒருவேளை அது ரொட்டீன் இல்லாமல் இருக்கும். அவன் எதேச்சியாக கூட போயிருக்கலாம்ல. அதனால தான் அதுக்கப்புறம் அவனை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சொன்னான். ஒரு நிமிஷம் யாருமே பேசலை. அப்போது அவனை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கீர்த்தி சொன்னான். ஆனால் அவன் வந்தானா ஃபாலோ பண்ணலாம். அதான் எப்போ? மாயா சிரிச்சா. அதுதான் இந்த கதையோட கேள்வியே. நம்ம அவனை தேட வேணாம். அவன் வர்ற நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அவன் வந்த இரவு தான் எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். இதுக்காக இனிமேல் தூக்கத்தெல்லாம் தொலைக்க வேணாம். கேட்டு சத்தம் கேட்டால் நானே சொல்கிறேன், மாயா சொன்னான். அன்னைக்கு இரவு அரண்மனை வாசல் திறக்கலை. எந்த சத்தமும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. சொன்னபடியே மாயா படுத்துட்டா. அதுவும் ஒரு பதிலாக தான் இருக்குமோ, மாயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. காலையில் கிராமம் வழக்கம் போல தான் இருந்தது. ஆடுகள் மேய்ச்சலுக்கு போனது, கோழிகள் வீட்டு வாசலில் சத்தமிட்டது. ஆனால் மதியம் வந்தப்போ அந்த எண்ணிக்கை சரியில்லை. நேற்று எத்தனை ஆடு இருந்தது? மாயா மெதுவாக கேட்டா. 6. வீட்டுக்காரர் சொன்னார். அங்கிள், இன்றைக்கி 4 தான் இருக்க போல இருக்குது. பக்கத்தில் ஒரு பெண்மணி வாசலில் நின்று கோழிகளை எண்ணிக்கிட்டு இருந்தா. ஆமாம், எங்கள் வீட்லேயும் 2 கோழியை காணோம். நேற்று ராத்திரி சத்தம் கேட்டுச்சே, அதனால் இருக்குமோ? பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்னா. அவள் தலையசிச்சா. சத்தம்மா? என்ன சத்தம்? ஆடுகள் எங்கே வரைக்கும் போகும்? கார்த்திக் ஹவுஸ் ஓனர் அங்கிள் கிட்ட கேட்டான். இப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவன் கையை நீட்டினான். அந்த பெரிய மரம் வரைக்கும் தான் நான் எப்போவும் ஆடை மேய்ச்சிட்டு போவேன், அதுக்கப்புறம் எங்கே போகும்? கீர்த்தி கேட்டான். அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு இல்லை. அதுக்கப்புறம் போகாது ஆடு எங்கேயும். மாயா சொன்னான். நேற்று பக்கத்து கிராமத்தில் கூட ஆடு காணாமல் போச்சான். ஒருவேளை அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குதோ? கார்த்திக் சொன்னான். காட்டு ஓரம் தானே, எங்காவது இழுத்துட்டு போன தடை மாதிரி இருக்கா? கீர்த்தி சொன்னான். இல்லை. அப்புறம் எப்படி இங்கே நிறைய ஆடு மாடு கோழியெல்லாம் திடீர்னு காணாமல் போகுது? இந்த காட்டில் ஏதாவது விலங்கு இருக்குமோ? கீர்த்தி நேராக இப்போ ஹவுஸ் ஓனர் அங்கிள் கிட்ட கேட்டா. தெரியலையேம்மா, இருக்கா என்னன்னு தெரியலையே. பக்கத்து வீட்டில் இருக்க இன்னொருத்தர் சொன்னார். தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. சொன்னபடி அவர் காட்டை கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தாரு. தெரியலம்மா, எதையும் இங்கே உறுதியாக சொல்ல முடியாது. புலியாக இருக்குமோ, நாயாக இருக்குமோ, காட்டு நாயாக இருக்குமோ? அப்போ என்னவா இருக்கும்? கார்த்திக், மாயா, கீர்த்தி, அரவிந்த் மாற்றி மாற்றி அங்கே இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டாங்க. இப்போ ஒரு வயசானவர் சொன்னார். சரி, போனது போயிடுச்சு, எதுக்கு இந்த பேச்சு? ஏன், எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க வேணாமா? வேண்டாம், இது தேவையில்லாத விஷயம். அடுத்த நாள் மதிய நேரத்து வெயில் மண்ணை காய வச்சுக்கிட்டு இருந்தது. ஒருத்தர் சத்தம் போட்டார். இங்கே வந்து பாருங்க. அந்த ஆள் கிராம எல்லை பக்கத்தில் போய் நின்று கூச்சல் போட்டார். மக்கள் ஒருத்தராக அந்த இடத்த நோக்கி வந்தாங்க. அங்கே அதே பெரிய கால் தடம். மாயா அதை பார்த்தவுடன் நின்னா. இதான் இல்லை, மெதுவாக சொன்னான். இது யானையாக இருக்குமோ? அரவிந்த் தெரியாதது போல் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்டான். இப்போ ஒரு பொண்ணு கையை வாயில் வச்சுக்கிட்டா. ஆமாம், இந்த தடம் காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும். இப்போ என்ன ஊரு பக்கம்லாம் வந்திருக்கு, வயலில் கூட இருக்குது போல இருக்குது.
இப்போ ஒரு இளைஞன் சொன்னான், ஆமாம் சரியில்லை, இது இந்த பக்கம் இந்த கால் தடம் இருக்குது, என்னன்னு தெரியல, நானே 3-4 இடத்துல பார்த்தேன். காட்டு பக்கத்தில் இருக்கிறது எப்படி இப்போ ஊர் பக்கமாக வருது? பெரியவர் ஒருத்தர் கேட்டார். எல்லாரும் விசித்திரமாக பார்த்துக்கிட்டாங்க. அவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசலை. அதில் ஒரு பெரியவர் சொன்னார், சரி சரி, இன்றைக்கி ரொம்ப வயலுக்கெல்லாம் போகாதீங்க, மதியத்தோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க, ஆடுகள்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. இன்னொரு பெரியவர் சொன்னார். அப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் வந்திருக்கா அங்கிள்? மாயா கேட்டா. எல்லோரும் மாயாவை பார்த்தாங்க. என்ன சொல்கிற? யாரும் ஆனால் அதுக்கான பதிலை சொல்லலை. இல்லை இல்லை, ஏதாவது விலங்கு வந்திருக்கான்னு கேட்குறோம், கீர்த்தி சொன்னா. ஒருத்தர் கண்ணை தாழ்த்தினாரு. விலங்கு இருந்தால் இவ்வளோ அமைதி இருக்காதுமா. அப்போ என்னாச்சு, என்ன வந்திருக்கு? யாரும் இப்போ அந்த கேள்வியை தொடவே இல்லை. எல்லாரும் அந்த கேள்வி விழாத மாதிரி அவங்கவுங்க அவங்களோட வேற பேச்சுகளில் கவனமாக இருந்தாங்க. மாயா கவனிச்சா, எல்லா விஷயமே ஒரே திசைக்கு தான் போகுது. அந்த காடு, அந்த அரண்மனை பக்கம், ரெண்டையும் ஏதோ கனெக்ட் பண்ணுது. அந்த வார்த்தையை சொன்னதும் ஒரு சிலர் திரும்பி நடந்தாங்க. இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் பேசிக்கிறாதீங்கன்னு ஒருத்தர் இவங்களை எச்சரிக்கை போல் பண்ணார். 4 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு பின்னாடி ஜன்னல் வழியாக அரண்மனையை பார்த்துட்டு இருந்தாங்க. அரண்மனை ரொம்ப அசாதாரணமான அமைதியில் இருந்தது. புல்லில் மழையின் ஈரம் இன்னும் காயாதது போல் மழை தூற விட்டுருந்தது. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஊரில் இருக்கவங்கள ஒருத்தர் சொன்னார், அரண்மனை பக்கத்துலேயும் அந்த கால் தடம் இருக்கிறதா சொன்னார். நம்ம வேணால் அங்கே போய் பார்க்கலாமா? தெரியலையே, போகலாமா வேணாமான்னு. ரொம்ப தான் நைட்டு ரொம்ப லேட் ஆகலை, நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. 4 பேரும் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போனாங்க. சூரியன் மலைக்கு பின்னாடி மறைந்ததும் அரண்மனை இன்னும் இருண்டு போயிருந்தது. இன்றைக்கி இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணான்னு நினைக்கிறேன், மாயா சொன்னா. இல்லை, ஒரே ஒரு தடவை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இரவு மெதுவாக ஆழமானது. 4 பேரும் அரண்மனையை நோக்கி நடந்து மறைவில் நின்னாங்க. நேரம் போனது 12 மணி ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு பயமும் இருந்தது. ஆனால் அரண்மனையிலேருந்து இன்றைக்கி ஏதாவது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அமைதியாக காத்துட்டு இருந்தாங்க. ஒரு சத்தமும் இல்லை. திடீர்னு அந்த சத்தம் க்ரீச்சுன்னு பின்வாசல் மெல்ல திறந்தது. மாயா மூச்சு அடக்குனா. அந்த கோவிந்தன், அவன் தான் வரான்னு போல. வெளியில் ஒரு நிழல் வந்தது. கோவிந்தன் தான். அந்த கோவிந்தன் அவசரப்படலை. வெளியில் வந்த அவன் கையில் ஒரு பை இருந்தது. அந்த பையில் 3 கோழிகள் இருந்தது. கார்த்திக் வாயை திறக்காமல் மெதுவாக சொன்னான், என்ன வச்சுருக்கான் அவன் பையில்? கோழி தானே? கோவிந்தன் இப்போ ஒரு மர நிழலுக்குள்ளே நின்னான். பையை திறந்து பார்த்தான். 3 கோழிகள். அது அசையாமல் சத்தம் போடாமல் இருந்துச்சு. மாயா கண்களை அகல திறந்தா. ஐயோ, அவள் குரல் இன்னும் நடுங்கினது. இவனால தான் கோழிகள்லாம் காணாமல் போகுதோ? இவன் யாருக்காக இந்த நடு ராத்திரியில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்? கீர்த்தி மெதுவாக கேட்டா. தெரியலையே, யாருக்கும் எடுத்துகிட்டு போகிறான். கோவிந்தன் இப்போ திரும்பி நடந்தான். காடு நோக்கி நடந்தான். அவன் நடை மெதுவானது, ஆனால் உறுதியானது. இவனை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? கார்த்திக் கேட்டான். மாயா ஒரு நிமிஷம் தயங்கினா. வேணான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தூரம் வேணால் போகலாம், காட்டுக்குள்ளே போக வேண்டாம். அவர்கள் அவனுக்கு பின்னாடி மெதுவாக நடந்தாங்க. காடு பக்கத்தில் வந்ததும் காற்று இன்னும் வேகமாக இருந்தது. சத்தங்கள் மாறினது. தெரியல, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், கீர்த்தி சொன்னான். அந்த நேரம் கோவிந்தனும் அங்கே நின்னான். அவன் திரும்பி பார்க்கல. ஆனால் அவன் நின்ன விதம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. மாயா நடுங்குனா. வேண்டாம், நம்ம இங்கேயே நின்றுக்கலாம், நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது, கார்த்திக் சொன்னான். அவங்க அந்த இடத்துலையே நின்னாங்க. கோவிந்தன் காட்டோட உள்பகுதியில் போய் கோழிகளோட மறைந்து போனான். கோவிந்தன் காட்டுக்குள்ளே மறைஞ்ச பின்னாடியும் அவங்க அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? கீர்த்தி மெதுவான நடுங்கும் குரலில் கேட்டா. இல்லை, வேண்டாம், மாயா மெதுவாக சொன்னா. இப்போ போனோன்னா யாராவது நம்மளை கவனிச்சிருவாங்க. அரவிந்த் இப்போ மூச்சை கூட அடுக்கி வச்சான். காடு அசாதாரணமான அமைதியாக இருந்தது. பூச்சி சத்தம் கூட இல்லை, இலை அசைவு கூட இல்லை. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல, ரொம்ப அமைதியாக இருக்குல்ல? மாயா தலையசிச்சா. ஆமாம், இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு மெலிந்த சத்தம் வந்தது. கோழியோட சத்தம். கேட்குதா? அவர்கள் நடுங்கினபடி காட்ட பார்த்தாங்க. அடுத்த நிமிஷம் கோழியோட அலறல் சத்தம் கேட்டது. முழு காட்டையும் கிழிக்கிற மாதிரி, உயிரோடு அந்த கோழிகள் கொல்லப்படுற மாதிரியான சத்தம். ஐயோன்னு கீர்த்தி வாயை மூடிக்கிட்டா. மாயா கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. யாரோ அந்த கோழியை உயிரோட இது கடிக்கிற மாதிரி இருக்குல்ல? அரவிந்த் மெதுவாக சொன்னான். அந்த சத்தம் ஒரு நிமிஷம் அலறல் சத்தம் நின்னது. ஒரு இலை கூட அசையலை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே வேறு எந்த சத்தமும் கேட்கல, பூச்சி சத்தம் கூட கேட்கல. அதே நேரம் புதர்கள் இப்போ கொஞ்சம் அசைந்தது. ஒரு நிழல் வேகமாக வெளியில் வந்தது. கோவிந்தன். அவன் இப்போ நடக்கலை, ஓடி வந்துக்கிட்டு இருந்தான்.
அவன் கையில் இப்போ எதுவுமே இல்லை. பையும் இல்லை, கோழியும் இல்லை. அவன் திரும்பி பார்க்கல. அவன் இப்போ அரண்மனை வாசலுக்குள்ளே நுழைஞ்சான். பட்டுன்னு வாசல் கதவை வலுவாக சாத்தினான். 4 பேரும் ஐயோ போகலாம், நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். அவங்களும் வேகமாக வீட்டுக்கு வந்தாங்க. பயத்தில் நடுங்கினபடி 4 பேரும் வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. கார்த்திக் கை நடுங்கினபடியே கதவை திறந்தான். 4 பேரும் உள்ளே நுழைந்தாங்க. கதவு மூடப்பட்டது. தாழ்பால் போடப்பட்டது. உள்ளே யாருமே லைட்டு கூட போடலை. யாருமே பேசலை. மாயா அப்படியே தரையில் உட்காந்தா. அவன் அவன் எங்கே போனான்? அவள் குரல் முழுக்க உடைஞ்சது. அவன் யாருக்காக அதை எடுத்துகிட்டு போனான்? கீர்த்தி மெதுவாக சொன்னான். தெரியல, அது யாருக்குன்னு தெரியல. அரவிந்த் கண்களை மூடிக்கிட்டான். யாருக்காகன்னு நம்ம அதை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் கதவை பார்த்தான். நம்ம இந்த வீட்டுக்குள்ளே பத்திரமா தான் இருக்கம்மா. யாருமே பதில் சொல்லலை. வெளியில் அதே நேரம் அந்த அரண்மனை பக்கம் இருந்து ஒரு சின்ன சத்தம், கிளிக்குன்னு யாரோ தாழ்பாலை உள்பக்கம் போடுவது போல் இருந்தது. ஓகே வியூவர்ஸ், சூப்பரான இந்த இன்ட்ரெஸ்டிங்கான நாவலை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ்லாம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர். உங்கள் யுவதி, டாட்டா.